கர்த்தருக்கு பயப்படுகிறவங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிறவங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. ஏதாவது ஒரு குறை, ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம இருதயத்தை நம்ம சோதித்து பார்த்தா போதும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் ஏதோ ஒரு இடத்துல விலகி இருப்போம். எப்போ நமக்கு ஒரு காரியம் வருகிறதோ, ஒரு உபத்திரம் வருதுன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் ஏதோ ஒரு ஓட்டை கிடக்குன்னு அர்த்தம். ஆமென். இந்த ஓட்டையை தேடி கண்டுபிடிச்சாம பாஸ்டரை குறை சொல்றது, பக்கத்தில் இருக்கிற விசுவாசிகளை குறை சொல்றது, புருஷனை குறை சொல்றது, பொண்டாட்டியை குறை சொல்றது, பிள்ளைகளை குறை சொல்றது அபத்தம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஓட்டையை அடைச்சிட்டோம்னா எல்லாம் சூப்பர். ஆமென். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மக்கிட்ட மாறுது, அதாவது எப்போ ஒரு பிரச்சனை வருது, உபத்திரம் வருது, அப்போ நம்ம சிந்திக்கணும், ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் எங்கேயோ ஓட்ட கிடக்கு, இல்லை காத்திருப்பில் ஓட்ட கிடக்கு, இல்லைங்க ஜெபத்தில் ஓட்ட கிடக்கு, இல்லை குடும்ப ஜெபத்தில் ஓட்ட கிடக்கு, இல்லைங்க தனிப்பட்ட ஜெபத்தில் ஓட்ட கிடக்கு, வேத வசனத்தில் ஓட்ட கிடக்கு, ஏதோ ஒரு ஓட்ட கிடக்குன்னு உங்களுக்கு நிதானித்தரைய தெரியுமா தெரியாதா?